இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் தேவனுடைய சித்தத்தில் ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஏனோ தானோன்னு கிடையாது. அவருடைய திட்டத்தில் ஒரு நோக்கம் உண்டு. நம்மை உருவாக்கி நம்மை தெரிந்து கொண்டது அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஜனங்களை எல்லாம் படைத்தது ஒரு நோக்கம் உண்டு. அந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தது அவருடைய நோக்கம் உண்டு. அப்போ அவருடைய சித்தத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம், நீங்கள் பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அப்போ ஒவ்வொருவர் மேலும் அவர் ஒரு சித்தம், ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. அப்போ எல்லாரையும் உருவாக்கினது ஒரு நன்மைக்கே, ஒரு சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அவர் சிருஷ்டி குறித்து நான் பார்க்கும் பொழுது, நோவாவுடைய காலத்தில் மனுஷர்கள் பாவம் செய்ததினால் அவர் அந்த உலகத்தையே ஜலத்தினால், ஜலப்பிரளயத்தினால் அழித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு தன்னை சேவிக்கும்படியாக, தன்னை ஆராதிக்கும்படியாக, தன்னுடைய நாமத்தை அறிந்து தனக்கு கீழ்ப்படிந்து தம்மை ஆராதிக்கும்படியாக ஆபிரகாமை அவர் அழைத்து, ஆபிரகாமின் மூலம் ஒரு பெரிய சந்ததியை, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை, ஒரு பெரிய ஜாதியை, பிரபுக்களை, ராஜாக்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்டதின் நோக்கம், தனக்காக ஒரு ஜாதி, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தன்னை சேவிக்கும்படியாய், தன்னை ஆராதிக்கும்படியாக ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். அப்படி ஆபிரகாமை அவர் உண்டாக்கி தெரிந்து கொண்டு அவரை அழைத்து அவருக்கு ஒரு சந்ததியை கொடுக்கும் முன்னமே ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷம் பரதேசிகளாய் இருப்பார்கள். அங்கே அவர்களால், அந்த தேசத்தார்களால் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். அப்புறம் 4வது தலைமுறையிலே அவர்கள் திரும்ப வருவார்கள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு பெரிய திட்டத்தை அவர் பல 1000 ஆண்டுகளுக்கு மேலான உள்ள திட்டத்தை அவர் வைத்துதான் அவர் ஆபிரகாமை அழைத்தார். அதில் ஒரு நோக்கம், எனக்கென்று ஒரு நான் சந்ததி ஏற்படுத்துவேன், அவர்கள் என்னை சேவிப்பார்கள், என் ஜனமாய் இருப்பார்கள் என்று ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு அந்த சந்ததியை அவர் உருவாக்கி கொண்டு அவர் திட்டங்களை வகுத்து அவர் செயல்படுத்தி வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த சந்ததி அழியாதபடிக்கு அவர் அவரோட சித்தத்தின்படி செயல்படுவதை பார்க்க முடிகிறது. யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, தன்னுடைய சகோதரர்களால் குழியில் போடப்படும் பொழுது அவருடைய சகோதரர்களோ யோசேப்போ அறிந்திருக்க மாட்டார் கர்த்தருடைய சித்தம் இது, கர்த்தருடைய திட்டம் இது, எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை அவன் ஒரு நொடி கூட அவன் அறிந்திருக்க மாட்டான். அதே போல அவர் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அங்க போத்திபாருடைய அரண்மனையிலே அவனுக்கு உண்டான ஒரு நிந்தையினால் சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறார். அதற்கு பின்பு சொப்பனங்களை வியர்த்தம் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்ததினால் அந்த எகிப்து தேசத்துக்கே, அந்த பார்வோனுக்கே அவர் அதிபதியாகிறார். இது எல்லாம் தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்றார், பின்பு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார், இது எல்லாம் ஏதோ எதேச்சையா நடந்தது போல அல்ல, கர்த்தருடைய அநாதி தீர்மானம், அவருடைய திட்டம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை அழிந்து போகாதபடிக்கு பஞ்சம் வரும் பொழுது அவர்களை உயிரோடே காக்கும்படியாக என்னை இங்கு முன்பாக அனுப்பினார் என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய திட்டம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியங்களை நடக்கும் பொழுது நாம் நினைப்போம், இது எதற்காக எனக்கு நடக்கிறது? நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக நான் இப்படி சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? இத்தனை பாடுகள் நான் அனுபவிக்க வேண்டுமா? என்னுடைய சகோதரர்களால் நான் வெறுக்கப்பட வேண்டுமா? நான் கர்த்தரை எவ்வளவாய் நேசித்தேன், எதற்காக இதெல்லாம், அந்த பாடுகள் எல்லாம் நான் கடந்து வர வேண்டும் என்று. ஆனால் அவருடைய திட்டம், அவருடைய பார்வை, அவர் சொல்லியிருக்கிறார்களா, உங்கள் பேரில் என்னுடைய நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அதே தான் யோசேப்பு சொல்றாரு, சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்னைய இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டீங்க, அது தீமையா இருந்தது, அன்றைக்கு அது தீமையா இருந்தது.
கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். எப்படின்னா, உங்களை எல்லாம், அவருடைய சந்ததி எல்லாம், நம்முடைய சகோதரர் சந்ததிகள் எல்லாரும் அழியாமல் உயிரோடே காக்கும்படியாக அவர் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய சந்ததி, அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றும்படியாக அவருடைய சித்தத்தின்படியே சகலத்தையும் செய்கிறார். அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுனா, அவர் நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளா இருக்கிறது. அதே போல ஆபிரகாமுடைய சந்ததி இல்லாத, இஸ்ரவேல் அல்லாத பிரஜாதியார், நம்மை போல யூதர் அல்லாத பிரஜாதியாரை அவருக்குள்ளே சேர்த்து கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்த்து கொள்ளும்படியாக அவர் ஒரு திட்டம், அந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தந்து, அவருடைய இரத்தத்தின் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாக நாம் தேவனுடைய புத்திரராகும்படியாக அவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துவை தந்தருளி அவர் பாடுபட்டு அவர் இரத்தம் சிந்தி அவர் மரித்ததினால் அந்த மீட்பு, அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அது எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவருக்கு முன்பாக எல்லாரும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். நாம் படைத்த ஜனங்கள் எல்லாரும் நித்திய ராஜ்யத்திலே அவருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் காணப்படும்படியாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் நாம் அவருக்கு புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதே போலதான் அவருடைய கிருபையினாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரை தந்தருளினார். இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம் அல்லவா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப யாருமே கெட்டு போகக்கூடாது. அவருடைய குமாரன் அவர் தனக்காக மரித்தார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறதுனால் எல்லாரும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக இருக்க முடியும், அந்த நித்திய ராஜ்யத்திலே சேர முடியும். அதனால அவருடைய கிருபையினாலும் இவருடைய இரத்தத்தினாலும் பாவமன்னிப்பாகிய மீட்பை நமக்கு அவர் உண்டு பண்ணினார். அந்த ஒரு பெரிய திட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் இந்த உலகத்திலே நிறைவேற்றி நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு முன்பாக பாவம் இல்லாதவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நித்திய ஜீவனை அடையும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய் அவர் சித்தத்தை ஏற்படுத்தினார். அதனால்தான் அவருடைய ஒரே குமாரனையும் அவர் என்ன பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை அவரை நொறுக்க சித்தமானார் என்று பார்க்கிறோம். அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்து அவர் இரத்தம் சிந்தி மரித்ததினாலே அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தந்து அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருக்கத்தக்கதான கிருபை தந்தார். பிரியமானவர்களே, அவருடைய நோக்கம், அவருடைய தீர்மானம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவானது. அவை நம்மை நித்திய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கக்கூடியது. அந்த ஆபிரகாம் சந்ததியிலே அவர் செய்தது போல அவருடைய ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவருக்கென்று ஒரு ஜாதியை, ஒரு ஜனத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். அவரோடு கூட நித்திய காலமாய் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பதே அவருடைய சித்தத்தினுடைய நோக்கமாய் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ளும் போது, அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது கர்த்தர் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தருவார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை போற்றுகிறோம். அப்பா இரட்சகரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறியும்படியாக, ஆண்டவரே உம்முடைய அநாதி தீர்மானங்களை அறியும்படியாக கர்த்தாவே இந்த வேதத்தின் வசனங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவரீர் உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை உணர்ந்து அந்த நித்திய ராஜ்யத்தில் உமோடு கூட பரிசுத்தவான்களாக குற்றமில்லாதவர்களாய் வாழத்தக்கதாக கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. என்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன், உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை